எங்கெங்கெல்லாம் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கிறதோ அந்த சிலைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொள்வார்கள். அவருடைய சிலையை சுத்தம் செய்யப்படும், அந்த வளாகம் சுத்தம் செய்யப்படும். அன்று 13ஆம் தேதி மாலை அந்த இடத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு அருகிலே தீபங்களை ஏற்றி தீபோத்சவம் என்று சொல்லப்படுகின்ற ஒளி விளக்குகளால் அலங்காரம் செய்வார்கள். 14ஆம் தேதி காலையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கின்ற இடங்களில் மிக பிரம்மாண்டமாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைகள் தோறும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படம் வைத்து மரியாதை செய்யப்படும். இது மட்டுமில்லாமல் அன்று எங்கெங்கெல்லாம் பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் குடியிருப்பு பகுதிகள் வேலை செய்கின்ற இடங்களிலே மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள், எங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்ல நலத்திட்டங்கள் பதிவு செய்யறது, அவங்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் நடக்கும். இவை இல்லாமல் வேறு நலத்திட்ட உதவிகளும் பாரதிய ஜனதா கட்சியால் மேற்கொள்ளப்படும். மூன்றாவது நிகழ்வு ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்கு உள்ளாக மாவட்டத்தினுடைய ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு அரங்க கூட்டமும் கண்காட்சியும் நடத்தப்படும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி எவ்வாறு நடத்தியது, குறிப்பாக பிரதமர் நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எப்படி புறக்கணித்தது, அவருடைய தேர்தல் தோல்விக்காக எப்படி உடனிருந்து வேலை செய்தது, அவருக்கு யார் அந்த கௌரவத்தை கொடுத்தார்கள், மந்திரி சபையிலிருந்து அவர் விலகுகின்ற பொழுது நேரு அவர்களுக்கு கொடுத்த ராஜினாமா கடிதம் கூட இன்று வரலாற்றிலே இல்லை. அதை கூட காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் அழித்து விட்டது.